ஸோ என்எம்எஸ் கிளாஸ்க்கு உங்களெல்லாம் வரவேற்கல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இப்போ நம்ம வந்து நேராக கிளாஸுக்கு போயிடலாம். இப்போ நான் அந்த கொஸ்டின்ஸை ஷேர் பண்ணுறேன். அப்படியே ஐ வில் ஷோ இட் டு யூ இந்த ஸ்க்ரீன். தெரியுதான்னு பார்க்கலாம். இந்த ஸ்க்ரீனில் இந்த தெரியுதா? இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் தெரியுதா? எஸ் சார். கொஞ்சம் சிறுசாக தெரியும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. நான் நெக்ஸ்ட் டைம் வந்து தனி ஒரு ஃபைலில் போட்டால் அது இருக்கும், நல்லாயிருக்கும். ஓகே, த ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, நீங்கள் எல்லாம் நிறைய பேர் ஆன்சர் பண்ணிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவ்வளோ பேர் ஆன்சர் பண்ணது எனக்கு வெரி குட். ஸோ மெனி ஸ்டூடெண்ட்ஸ் ஹேவ் ஆன்சர்ட். ரைட்டாக தப்பாங்கிறதுலாம் செகண்டரி, அப்புறம் பார்த்துக்கலாம். பட் ஆன்சர் பண்ணதே வெரி சந்தோஷம். எல்லா கிளாஸ்லையும் நம்ம இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் பேப்பர் வைப்போம், வேறு கொஸ்டின் பேப்பர் வைப்போம். நீங்கள் எல்லாமே 10 கொஸ்டின் போதும், அப்புறம் நம்ம நிறைய கொஸ்டின் அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகே, நவ் which of the following sets of measurements in centimeter will form a triangle அப்படின்னு கேட்டிருக்கோம். அந்த செட்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் 4 ABCDன்னு கொடுத்துருக்காங்க. எந்த மெஷர்மெண்ட்டில் அது ஒரு ட்ரையாங்கிளாக வரும்னு கேட்குறாங்க. எது ஏவா? ஏன் ஏ? சரி, ஒருத்தர் டி, 2 பேர் ஏ. மற்றவங்க என்ன சொல்றீங்க? டி சொன்னவங்க அப்படியே அமைதியா இருங்க. 2 பேர் டி ஆச்சு. அப்புறம் 3 பேர் டி, 4 பேர் டி, போடி அப்படிங்கிற மாதிரி. சரி, 4 பேர் டி, 5. ஓகே, டி தான் சரியான விடை. ஏனென்றால் அந்த 3 நம்பருக்கு 3 சைடு இருக்கு இல்லையா? 3 நம்பருக்கு ஒரு 3 சென்டிமீட்டர், 27 சென்டிமீட்டர், 23 சென்டிமீட்டர், 42 சென்டிமீட்டர். எந்த 2 சைடை கூட்டினா அது 3வது சைடை விட பெருசாக இருக்கணும். இப்போ 4வது ஆப்ஷனில், டி ஆப்ஷனில் பாருங்கள், 27 23 கூட்டினா 50, அது 42 விட பெருசு. 23 42 கூட்டினா 27 விட பெருசா? கண்டிப்பாக பெருசு. 42 27 கூட்டினா 23 விட பெருசா? பெருசு. எந்த 2 கூட்டினாலும் 3வது விட பெருசாக இருக்கும். அதான் அப்போ டி தான் ஆன்சர். இப்போ ஏ பார்ப்போம். ஏ 2 குழந்தைக்கு சொன்னாங்க, பார்ப்போம் ஏன் ஏ ஆன்சர் இல்லை. 12 10 கூட்ட எவ்வளோ? 22. 25 விட பெருசாக இருக்கணும், ஆனால் சிறுசாக இருக்குது. அதனால் அது ஆன்சர் கிடையாது. 2 கூட்டினால் 3வது விட பெருசாக இருக்கணும். 17 + 19 என்ன கூட்டினா எவ்வளோ வரும்? 36 ஈக்குவல் தான், பெருசு இல்லை. அதனால அதுவும் ட்ரையாங்கிளாக வராது. 25 + 20 கூட்டினா 45, 45 is less than 46, அதுவும் ட்ரையாங்கிளாக வராது. அப்போ 4th ஆன்சர். இந்த கேள்வி கண்டிப்பாக வரும், எல்லா எக்ஸாம்லையும் வருது. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 2, ஃபைண்ட் த ஆட் மேன் அவுட். எது வித்தியாசமா இருக்குது? அங்க என்ன? வால்யூம், ஏரியா, பெரிமீட்டர். ஏன் வால்யூம் சொன்னீங்கம்மா? சார் ஏனா வந்து ஏரியா பெரிமீட்டர் மட்டும் சயின்ஸ் சார், இதெல்லாம் மேத்ஸ். அதெல்லாம் இல்லை, அவர் சொல்றதெல்லாம் அப்படி ஒன்று சயின்ஸு, மற்றெல்லாம் மேத்ஸ் எல்லாம் கிடையாது. மேத்ஸ் எல்லா இடத்துலையும் யூஸ் ஆகும். சொல்லுமா. பெரிமீட்டர் சர்க்கம்ஃபரன்ஸ் இந்த மூணுமே வந்து மெஷர்மென்ட்ஸ்க்காக யூஸ் பண்ணுறது சார். வால்யூம் மெஷர்மெண்ட் தான். யூ ஆர் மெஷரிங் வால்யூம், அவ்வளோதான். யூ ஆர் மெஷரிங் ஏரியா, யூ ஆர் மெஷரிங் பெரிமீட்டர், யூ ஆர் மெஷரிங் எல்லாமே மெஷர்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுறது தான். என்ன காரணத்தினால வால்யூம் கரெக்ட் தான். ஆன்சர் ஏ என்பது சரியான விடை. சார் நான் சொல்றேன் சார், அந்த ஏரியா பெரிமீட்டர் சர்க்கம்ஃபரன்ஸ் எல்லாம் 2D ஷேப்ஸ்க்கு சார், வால்யூம் மட்டும் 3D ஷேப்புக்கு. அதுக்கு வந்து ஹைட் ன்னு சொல்லி எக்ஸ்ட்ராவா ஒரு டைமென்ஷன் இருக்கு. BCD அந்த எல்லாமே ஒரு 2 டைமென்ஷனல் ஒரு பிக்சருக்கு, ஒரு ஷேப்புக்கு அப்ளிகேபிள் ஆனது. ஆனால் வால்யூம் என்பது அது வந்து 3 டைமென்ஷன். நீங்கள் ஒரு பாப்கார்னில் ஒன்று போட்டு கொடுக்குறாங்க இல்லையா, ஒரு பாப்கார்ன் பேக்கில், அது வந்து டைமென்ஷன். அதே மாதிரி ஒரு பேக்கில் அரிசி நீங்கள் போட்டு வாங்கிட்டு வரீங்கன்னு வச்சுங்க, அது 3 டைமென்ஷன். அதுக்கு லென்த் இருக்கும், பிரெத் இருக்கும், ஹைட் இருக்கும். எது இந்த அரிசி பேக்குக்கோ இல்லை அதுக்கோ. ஆனால் இந்த ஏரியா அப்படிங்கிறது சாதாரண 2 டைமென்ஷனில் ஏரியா வந்து அதில் லென்த்து பிரெத் இருக்கும், ஹைட் இருக்காது. பெரிமீட்டர் அதே மாதிரி தான். ஒரு ஸ்கொயர் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு 2 டைமென்ஷன். சர்க்கம்ஃபரன்ஸ் ஒரு சர்க்கிள், அதுவும் ஒரு 2 டைமென்ஷன். ஸோ ஏரியா, பெரிமீட்டர், சர்க்கம்ஃபரன்ஸ் meant for 2 dimension shape, volume is meant for 3 dimension shape. இது ரொம்ப முக்கியம். 3 dimension 2 dimension பற்றி கொஞ்சம் அப்படியே நீங்கள் இது பண்ணணும். இப்போ ஒரு லட்டு, இது 3 dimension 2 dimension? 3 dimension. 3 dimension. Very good.
3D சார். என்னது சார் கியூபாண்டா? வெரி குட் ஃபேண்டாஸ்டிக். நீங்க இந்த ஸ்பியருக்கு ஸ்பியர்னு ஒன்று இருக்கு. ஸ்பியருடைய வால்யூம் என்ன ஃபார்முலா படிச்சிருக்கீங்களா? ஸ்பியர்னு படிச்சிருக்கீங்களா? படிக்கல. நோ சார், இது வரைக்கும் வால்யூம் சொல்லி வரல. அதான் லட்டு ஃபுட்பால் எல்லாம் ஸ்பியர்னு பேர். பரவாயில்ல, அது வேண்டாம். அப்போ வேண்டாம். எனக்கு ஐ எம் நாட் ரெகுலேட்டரி. அதனால் எது 8வது வரை எது 9வது வரலாம் எனக்கு தெரியாது. ஓகே, அடுத்தது விச் இஸ் கால்டு ஃபாசில் ஃபியூயல்? கோல் சார். Yes, coal is called fossil fuel. Okay, very good. Coal, very good. அடுத்தது 36 25 16 9 dash. Answer 4 sir. Answer 4 sir. C option. C option. C தான் correct. option sir. Okay. C option. Very good, very good. Fantastic. நல்லா சொல்லிட்டீங்க. 5வது கேள்வி போயிடலாம். Which one form a right angle triangle? Option A sir. ஆப்ஷன் ஏவா? இப்போ முதல்ல ட்ரையாங்கிள் ஆகுதான்னு பார்ப்போம். எல்லாமே ட்ரையாங்கிள் ஆகுதா? எல்லாமே ட்ரையாங்கிள் ஆகுது. ஏன்னா 2 கூட்டினா 3வது விட பெருசாக இருக்கணும். 6 + 8 18, அது 10 விட பெருசாக இருக்கும். ஓகே, 7 + 9 16, அது 11 விட பெருசாக இருக்குது. 8 + 10 18 12 விட பெருசாக. அப்போ எல்லாமே ட்ரையாங்கிள் தான். எது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னா பித்தாகரஸ் தியரம் என்ன சொல்லுதுன்னா 2 சைடோட ஸ்கொயரை கூட்டினால் 3வது சைடோட ஸ்கொயர் வரணும். இப்போ 6 ஸ்கொயர் வந்து 36, 8ஓட ஸ்கொயர் வந்து 64, 36 64 கூட்டா 100. 100 என்பது 10ஓட ஸ்கொயர். அப்படி வந்தால் அது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அப்படி ஒரே ஒரு வேல்யூ தான் வரும். அந்த ஏங்கிற ஆப்ஷனுக்கு தான் வரும், மற்றதுக்கெல்லாம் வராது. சரி, எதுக்கு நமக்கு நம்பிக்கை இல்லை, எதுக்கு இந்த டி பார்க்கலாம். சரி, டி பார்த்துருவோம். 3 ஸ்கொயர் எவ்வளோ? 3 ஸ்கொயர் 9 sir. 9. 4 ஸ்கொயர் 9 sir. 16 sir. 16 + 9 எவ்வளோ? 25 sir. 25. ஆனால் அது அங்கே 6 கொடுங்க, 6 கொடுத்துருக்காங்க. 6 ஸ்கொயர் எவ்வளோ? 36. 36. wrong answer. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்காது. அந்த மாதிரி கண்டுபிடிக்கலாம். ஓகே, which one is called laughing gas? படிச்சிருக்கீங்களா? Yes sir, nitrous oxide. Nitrous oxide N2. nitrous இல்ல, nitrous oxide. C option. அதான் அது எப்படி படிக்கணும்? nitrous oxide படிக்கணும். ஓகே, கரெக்டான விடை nitrous. ஹைட்ரஜன் சல்ஃபைடுங்கிறது என்ன? ஹைட்ரஜன் சல்ஃபைடு படிச்சிருப்பீங்க. அது அழுகிய முட்டை வாசம் உள்ள கேஸ் வந்து ஹைட்ரஜன் சல்ஃபைடு. எது அழுகிய முட்டை வாசம் வரும்? ஹைட்ரஜன் சல்ஃபைடு. கார்பன் டை ஆக்சைடுங்கிறது என்ன? நம்ம மூச்சு வெளிவிடுற காத்துல என்ன இருக்கும்? கார்பன் டை ஆக்சைடு. கார்பன் டை ஆக்சைடு இருக்கும். அதான். வெரி குட், ஃபேண்டாஸ்டிக். அப்படி நீங்கள் ஒரு கேள்வி எடுத்தால் ஒரு ஆப்ஷன் கரெக்டான ஆப்ஷன் விட்டு எழுதிட்டு போயிடாதீங்க. அதை படிக்கும்போது மற்ற ஆப்ஷனில் ஏன் கரெக்ட் இல்லைன்னு கொஞ்சம் அனலைஸ் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். எக்ஸாமில் எப்படி பண்ணாதீங்க. எக்ஸாம் டக்குன்னு போட்டே இருக்கணும். ஓகே சார். நீங்கள் எங்கள் வாத்தியார் ஒருத்தர் சொன்னார், எல்லாம் டக்குன்னு போடுனார். எங்கள் பையன் ஒருத்தன் எல்லாம் முதல் கேள்விக்கு டக்குன்னு எழுதிட்டான், 2வது கேள்விக்கு டக்குன்னு எழுதி டக், 3வது கேள்வி டாய்க்கு டக்குன்னு போட்டு வந்துட்டான். அந்த மாதிரி இல்லை. அந்த மாதிரி ஜோக்கா அப்படி அந்த மாதிரி எல்லாம் பண்ண நாங்கள்லாம் எங்களுக்கெல்லாம் ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங் ரொம்ப ஓப்பனாக சொல்கிறேன், 8ஆம் வகுப்பில் உங்களுக்கு இருந்த அறிவில் எங்களுக்கு பாதி கூட இல்லை. இது உண்மை. நிறைய பேர் சொல்லுவாங்க நாங்கள் அந்த காலத்தில் அப்படி படித்தோம், அப்படியெல்லாம் கிடையாது. இப்போ இருக்கிற குழந்தைகளுடைய அறிவு எங்களுக்கு இல்லை. ஆனால் இப்போ இருக்கிற குழந்தைகளுக்கும் அந்த காலத்தில் நாங்கள் குழந்தைகளாக இருக்கும்போது என்ன வித்தியாசம்னா எங்களுக்கு கொஞ்சமாக தான் தெரியும், ஆனால் டீப்பாக தெரியும். நீங்கள் நிறைய தெரியுது இப்போது, ஆனால் டீப்பாக தெரிய மாட்டேங்குது சில விஷயங்கள். அதுதான் ப்ராப்ளம், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, அடுத்தது 2y 5v எது வரும் அந்த இடத்துல? சார் 7 to 1 இந்த வந்து Sir, see sir, thank you. 7th question பார்க்கணும் சார். ஓ 7th question விட்ட. சாரி. ஆமா sir. Currency notes are printed at நாசிக் நாசிக். Nasik sir, option C. நாசிக் என்பது சரியான விடை. அங்கதான் கரன்சி நோட் பிரிண்ட் பண்றாங்க. ஓகே, அடுத்தது 8வது கேள்வி 2i 5v அது எது வரும்? என்ன வரும்? 10 Option C sir, 10 cube. 10 cube சார். 10 cube என்பது சரியான விடை. அடுத்தது Reverse எழுதிருக்காங்க sir. அவுட். வெள்ளூர், காட்பாடி, திருவண்ணாமலை, சேலம். காட்பாடி சார். ஏன் காட்பாடி? மத்ததெல்லாம் டிஸ்ட்ரிக்ட் சார். மாத்தள டிஸ்ட்ரிக்ட். ஃபேண்டாஸ்டிக். யார் சொன்னது இது? புருஷோத்தமன் சார். புருஷோத்தமன், வாழ்த்துக்கள். மத்தள டிஸ்ட்ரிக்ட். காட்பாடி எந்த டிஸ்ட்ரிக்ட் உள்ள இருக்குது? வேலூர் டிஸ்ட்ரிக்ட். வெள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் உள்ள இருக்குது. ஓகே, ஃபேண்டாஸ்டிக். காட்பாடிக்கு வெள்ளூருக்கு எவ்வளவு தூரம் தெரியுமா? தெரியாது சார். ரொம்ப பக்கம்.
காட்பாடிக்கு வெள்ளூருக்கு ஒரு 5-7-8 கிலோமீட்டர் தான் இருக்கும். அடுத்தடுத்த ட்வின் டவுன்ஸ்னு பேர் இருக்குது. ட்வின் டவுன்ஸ்ன்னு சொல்லி காட்பாடியும் வெள்ளூரும் இப்போ பிரிக்கவே முடியாது, அப்படியே அடுத்தடுத்த இதாக ட்வின் டவுன்ஸ். அதே மாதிரி ஒரு ட்வின் சிட்டி இருக்குது நம்ம இந்தியாவில். சொல்லுங்க பார்க்கலாம் எதுன்னு. தெரியாது சார். ஹைதராபாத் அண்ட் செகந்திராபாத். ஹைதராபாத் அண்ட் செகந்திராபாத் அப்படிங்கிறது ட்வின் சிட்டி. ஒரே சிட்டி தான் ரெண்டாக பிரிஞ்சு. முதல்ல பழைய ஊர் ஹைதராபாத், அப்புறம் புது ஊர் வரும்போது அது இதாகிடுச்சு. ஆக்சுவலாக நம்ம கிராமங்கள் கூட இருக்கும், ஒரு கிராமம் இருக்கும், அப்புறம் அது பக்கத்தில் ஒரு புதுசாக ஒரு காலனி இருக்கும், அது புதூர்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தான் ஹைதராபாத் பழைய ஊர், அது பக்கத்தில் வந்து செகந்திராபாத்னு வந்தது. ரெண்டும் சேர்ந்தால் ட்வின் சிட்டிஸ் என்ற பெயர். ஓகே. அதே மாதிரியே பாளையங்கோட்டை திருநெல்வேலி. ஆமாம், பாளையங்கோட்டை திருநெல்வேலி. பாளையங்கோட்டை எதுக்கு ஃபேமஸ் சொல்லு? பாளையங்கோட்டை எதுக்கு ஃபேமஸ்? நீ சொன்னியல்ல, இப்போ சொல்லு. பாளையங்கோட்டை எதுக்கு ஃபேமஸ்? திருநெல்வேலி எதுக்கு ஃபேமஸ்? திருநெல்வேலி அல்வா. அப்புறம் வேற ஒன்றுக்கு ஃபேமஸ் திருநெல்வேலி. எதுக்கு? நெற்களஞ்சியம் சார். நெற்களஞ்சியம். தட் இஸ் பியூட்டிஃபுல், பியூட்டிஃபுல். நெல்லையப்பர் டெம்பிள் இருக்குது இல்லையா? பாளையங்கோட்டை எதுக்கு ஃபேமஸ் தெரியுமா? பாளையங்கோட்டை கரெக்ட். ரெண்டுமே ட்வின் சிட்டி தான், ட்வின் டவுன்ஸ் தான். ஒரு பாலம் தான் நடுவால, ஒரு ரிவர் நடுவால் நினைக்கிறேன். அந்த பாளையங்கோட்டை வந்து எதுக்கு ஃபேமஸ்? பாளையங்கோட்டை ஜெயில். அங்க ஒரு பெரிய ஜெயில் இருக்குது. நம்பர் 1. நம்பர் 2 இட் இஸ் கால்ட் ஆக்ஸ்போர்ட் ஆஃப் சவுத் இந்தியா. பாளையங்கோட்டையில் எக்கச்சக்கமான ஸ்கூல் காலேஜ் இருக்குது. இப்போ கூட நிறைய ஸ்கூல் காலேஜ் பாளையங்கோட்டையில் இருக்கும். அதனால் அதுக்கு பேர் ஆக்ஸ்போர்ட் ஆஃப் சவுத் இந்தியா. ஆக்ஸ்போர்டுங்கிற ஊர் எங்கே இருக்குன்னா இதில் இருக்குது, யூகேயில் இருக்குது, அதாவது இங்கிலாண்டில் இருக்குது. அங்கே நிறைய கல்லூரிகள் ஸ்கூல் இருக்குது. அதே மாதிரி பாளையங்கோட்டில் நிறைய ஸ்கூல் காலேஜ் எல்லாம் இருந்ததுனால அதுக்கு பேர் ஆக்ஸ்போர்ட் ஆஃப் சவுத் இந்தியா என்று பெயர். ஓகே. அடுத்து, இஃப் த டே பிஃபோர் எஸ்டர்டே வாஸ் ஃப்ரைடே, then the day after tomorrow is Tuesday sir. Day before yesterday was Friday. அப்படினா இன்னைக்கு என்ன? இன்னைக்கு சண்டே. அப்புறம் சண்டேல இருந்து டே ஆஃப்டர் டுமாரோ என்ன? டியூஸ்டே தான் ஆன்சர். Tuesday. ஓகே. இப்போ நான் அந்த ஆன்சர்ல உங்களுக்கு பாவல 10க்கு 10 எனக்கு கரெக்ட்னு சொல்றவங்க எத்தனை பேர்? சரி, 9க்கு 9 out of 10 எவ்வளவு? யார் எத்தனை பேருக்கு வரும்? சரி, 8 out of 10 எனக்கு சார். ஓகே சரி, எனக்கு சார். ஓகே, 2 பேர். 7 out of 10 எனக்கு. சரி, ஓகே, 3 பேர். 8. 7 out of 10 எனக்கு சார். ஓகே, ஒருத்தர். 6 out of 10 5 out of 10 ஓகே, அங்கே இல்லை. 5 out of 10 பண்ணியிருந்தாவே நீங்கள் ஒரு வெற்றி பாதையை நோக்கி போய் கொண்டிருக்கிறீர்கள் என்று பெயர். மற்றவங்க இன்னும் கொஞ்சம் துரிதமாக பண்ணணும். 5 out of 10. அதுக்காக நீங்கள் நான் 7 out of 10 எடுத்துட்டேன், நான் இனிமேல் சும்மா உட்காந்துக்கலான்னு பண்ணிடாதீங்க. ஏன்னா அது இன்னும் நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும். ஓகே, சரி, நம்ம வில் கோ டு த கிளாஸ் நவ். என்ன கிளாஸ் என்றால், இப்போ ஒரு புதுசாக ஒன்று தெரியுதா? வேற ஒரு ஸ்க்ரீனு தெரியுது சார். Yes sir. 105வது கேள்வி பாருங்க. The Sir, solution. 7 out of 10 sir. எனக்கண்ணா 7 out of 10 sir. பரவாயில்ல, வாழ்த்துக்கள். 5 out of 10 வாங்கினாவே நீங்கள் வெற்றி பாதை போட்டு வெற்றி அடைஞ்சிட்டீங்கன்னு சொல்ல மாட்டேன். பட் வெற்றி பாதை பார்த்து நோக்கி போய்கொண்டுள்ளீர்கள். இன்னும் ஒரு 1.5 மாதம் இருக்குது. நீங்கள் இன்னும் கொஞ்சம் வேகமாக போனீங்கன்னா ஜெயிச்சிடலாம். 7 out of 10 இன்னும் கொஞ்சம் வேகமாக போயிட்டுருக்குறீங்க. 8 out of 10 இன்னும் கொஞ்சம் வேகமாக போயிட்டுருக்குறீங்க. ஓகே, 10 out of 10 9 out of 10 வாங்கினீங்கன்னா நீங்கள் ஸ்டேட் ரேங்க் ஹோல்டரே வரலாம். அதுக்கு ஒன்றும் தனியாக ஒன்று உங்களுக்கு கொடுக்க போகிறதில்ல. ஆனால் அதில் ரேங்க் கொடுக்கும்போது நீங்கள் முதல் ரேங்க் 2வது ரேங்க் ஸ்டேட்லன்னா அது ஒரு பெருமை தானே? பெருமை இல்லையா? அந்த பெருமை வந்து அது மாதிரி உங்களை மோட்டிவேட் பண்ணுறது எதுவுமே இருக்காது. என்னதான் அம்மா உங்களை வந்து தட்டி கொடுத்தாலும் அப்பா தட்டி கொடுத்தாலும் அதெல்லாம் எக்ஸ்டர்னல் மோட்டிவேஷன். நம்மளை மோட்டிவேட் பண்ணுறது தான் செல்ஃப் மோட்டிவேஷன். அது எப்போ வரும்? நமக்கு பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணோம்னா நமக்கு நம்ம அறியாமலே நமக்கு வேகம் வருமா வராதா? அதுதான் அதை வந்து நீங்கள் நல்ல இப்போ இருந்தே கப்புன்னு பிடிச்சிக்கணும். அது 5 வாங்கினாலும் சரி 7 வாங்கினாலும் சரி, அது செல்ஃப் மோட்டிவேஷனை நீங்கள் அப்படியே இது பண்ணிக்கணும். ஓகே, 105வது கேள்வி பார்த்துடலாம். இது நம்ம பார்த்தோமான்னு தெரில, மறுபடியும் பார்த்துடலாம். த சொல்யூஷன் ஆஃப் இந்த ஈக்குவேஷன், அந்த எக்ஸ் என்னென்ன வேல்யூ எடுக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ எந்த ஆன்சர் கரெக்டாக இருக்குன்னு பார்க்கலாம். அதாவது எக்ஸ் யாரோ ஒருத்தர் வராங்க,
உள்ளே விட முடியுமா உங்களை? பார்க்கலாம். குழந்தைகளா எல்லாம் கொஞ்சம் நேரத்தில் வந்திருக்கேண்ணா, சரியா? இந்த இது ஓகே, இப்போ ஓகே, பட் நேரத்தில் வந்துடும். 6:30 மணிக்கு வந்துடும். ஸோ இதில் என்ன, இங்கே பாருங்கள், இந்த இது நான் படிக்கிறேன் பாருங்கள். -2 less than or equal to x less than 3 அப்படின்னா அந்த x என்னென்ன வேல்யூ எடுக்கும்னா -2 ஆக இருக்கலாம். -2 விட பெரிய நம்பராக இருக்கும், ஆனால் 3 விட சிறுசாக இருக்கணும். -2 உடைய பெரிய நம்பர் வந்து -1 -2 விட பெருசு, 0 அதை விட பெருசு, 1 அதை விட பெருசு, 2 அதை விட பெருசு. அப்போ எந்த ஆன்சர் இதில் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஆப்ஷன் 2 சார். ஆப்ஷன் 2 சரியான விடை. ஆப்ஷன் ஆப்ஷன் 2 தான் சரியான விடை. Option 2 sir. ஆமா, நிறைய பேர் ஆப்ஷன் 1 போட்டுருவீங்க. ஆப்ஷன் 1ல என்ன தவறு இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். சார் அந்த less than or equal to less than ன்னு நினைச்சுப்பாங்க சார். -2 இல்ல இப்ப அதாவது -2 less than equal to x ன்னு அது -2 சொல்லாதது தப்பு கிடையாது. ஏதோ ஒன்று சொல்லக்கூடாத சொல்லியிருக்காங்க. எதை சொல்லியிருக்காங்க? சார் 3 சொல்லிருக்காங்க. 3 வந்து போட்டிருக்க கூடாது, அதனால சொல்லியிருக்காங்க. அதனால அது சரியான விடை இல்லை என்று நம்ம இது பண்ணிக்கலாம். ஓகே, வெரி குட். அடுத்தது இந்த 106வது கேள்வி எனக்கு புரியல, உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. A quadrilateral having exactly 2 lines of symmetry and a rotational symmetry of order 2 is A. ஏதாவது புரியுதா? எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. உங்களுக்கு எதாவது புரியுதா? நோ சார். எனக்கு தெரியல, இது எனக்கு ஒரே கன்ஃபியூஸ் ஆகி போச்சு நான் பார்த்துட்டு. சரி, நான் சொல்ல விரும்பல, அதை நீங்களும் நானும் கண்டுபிடிக்கிறேன், நீங்கள் ஓகே. அடுத்தது 107 பார்க்கலாம். அந்த மாதிரி ஒவ்வொரு கேள்வி உங்களுக்கு எக்ஸாமில் கூட ஒன்றும் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். அதை விட்டுட்டு அடுத்த கேள்வி போயிடணும். ரொம்ப அதை பிடிச்சி ஒரு கை பார்க்குறேன்னு சொல்லி அதெல்லாம் கையெல்லாம் பார்த்துட்டு இருக்கக்கூடாது. அது பார்க்கணும், ஒன்றும் புரியாத மாதிரி இருக்குது, கன்ஃபியூஸாக இருக்குன்னா விட்டுட்டு போய் வேறு கேள்வியெல்லாம் போட்டுட்டு வரணும். பின்னாடி டைம் இருந்தால் அங்கே வந்துக்கலாம், சரியா? ஒன்லியே நிறைய டைம் செலவு பண்ணணும். இப்போது 90 நிமிஷம் 1.5 மணி நேரத்தில் 90 கேள்வி கொடுக்குறாங்க. அப்போ ஒரு கேள்விக்கு எவ்வளோ நேரம் இருக்குது நமக்கு எக்ஸாமில்? 1 மினிட் மேக்ஸிமம். ஓகே, 1 மினிட்டுக்குள்ளே நீங்கள் ஒரு கேள்வியை போட வேண்டும். ஆனால் நீங்கள் எல்லாம் ஆஃப் பண்ணி வைங்க, உங்கள் மைக் ஆஃப் பண்ணி வைங்க. 1 மினிட் கூட போடணும். ஆனால் 1 மினிட்னு ஸ்ட்ரிக்டாக இருக்க வேண்டியதில்லை. ஒரு 2 மினிட், சில கேள்விகளுக்கு 2 மினிட்ஸ் முடிய போகலாம். ஏன்னா சில கேள்வியில் 1/2 நிமிஷத்துலேயே போட்டுருவீங்க, அப்படி போகலாம். ஆனால் 2 மினிட்ஸ்க்கு மேலே போனீங்கன்னா அது டேஞ்சர். இது எப்படி சார் பண்ணுறது? நாங்களே பிஸியாக இருப்போம், அதில் எழுதுறல, இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியுமா அப்படின்னு கேட்பீங்க. எப்படி பார்க்கணும்னா, ஒரு முதல் 1/2 hour பாருங்கள், அல்லது முதல் 15 மினிட்ஸ். முதல் 1/2 hourனா 30 நிமிஷம். 30 நிமிஷத்துக்கு எவ்வளோ கேள்வி எழுதியிருக்கணும்? 30 கேள்வி எழுதியிருக்கணும். நீங்கள் பாருங்கள் எவ்வளோ எழுதியிருக்கீங்கன்னு. ஒரு 20-25 எழுதியிருக்கீங்க, இல்லை 35 எழுதியிருக்கீங்க, பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். வெறும் 5 தான் எழுதியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன அர்த்தம்? நீங்கள் ரொம்ப ஸ்லோன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் வேகமாக ஓடணும். இல்லை 30 கேள்வியில் 50 எழுதியிருக்கீங்கன்னா நீங்கள் ரொம்ப வேகமாக போகிறீங்க, அதனால் தப்புகள் நிறைய இருக்கலாம், அது கொஞ்சம் பார்த்து போவோன்னு சொல்லலாம். அதனால் ஒவ்வொரு 15 நிமிஷத்துக்கோ அல்லது ஒவ்வொரு 1/2 மணி நேரம், உங்கள் கேஸில் 15 நிமிஷத்தோட நீங்கள் பார்க்கலாம். சார் எனக்கு என்கிட்ட கடிகாரம் இல்லையா, நான் எப்படி பார்ப்பேன் அப்படின்னு. நீங்கள் கடிகாரம் எடுத்துகிட்டு போகலான்னு நினைக்கிறேன் உங்கள் ஸ்கூலுக்கு, அதில் உங்கள் பரீட்சை கடிகாரம் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். ஆமாம், அந்த கால்குலேட்டரில் கடிகாரம் எடுத்துகிட்டு போகாதீங்க. சாதாரண கடிகாரம் இருக்கு இல்லையா, முள்ளு கடிகாரம், முள்ளு வாட்ச் போங்க. அதுல போய் 15 நிமிஷத்தோட முதல்ல ஒரு 2-5 நிமிஷம் நீங்க பார்த்தா போதும். அப்புறம் பின்னாடி கூட பார்க்க வேண்டியது. அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். புரிஞ்சுதா? இப்போ 1.5 மணி நேரம்னா எவ்வளோ? 15 நிமிஷம், 6-15 நிமிஷம் இருக்குது. முதல் 2 அல்லது 3 15 நிமிஷம் பார்த்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ஒவ்வொரு பார்க்க வேண்டியதில்லை. அதுக்கப்புறம் நம்ம சரியாயிடும். புரிஞ்சுதா? இல்லை 1/2 hour ஒரு இடம் கூட பார்க்கலாம். முதல்ல ஒரு 1/2 hour பார்த்தாவே உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும் நம்ம ஸ்லோவாக போகிறோமா வேகமாக போகிறோம், அது தகுந்தப்ப அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்தது 107வது கேள்வி. விச் அமங் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் இன்கரெக்ட்? எது கரெக்ட் இல்லை என்று சொல்கிறார்கள்? 0.008 is equal to 8%. எது இன்கரெக்ட்ங்கறான்? ஃபர்ஸ்ட் ஒன் நினைக்கிறேன் சார். ஃபர்ஸ்ட் ஒன் 0.008 is equal to 8% என்பது தவறான விடை. எது கரெக்டான விடை?
சார் பெர்சன்டேஜ்னாலே by 100 போடணும் சார். 8/100 நம்ம டெசிமல் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா 0.08 ன்னு வரும் சார். 0.08 தான் வரும். ஒரு ஜீரோ புள்ளிக்கு அப்புறம் ஒரு ஜீரோ தான் வரும். ஆனா இங்க 2 ஜீரோ போட்டிருக்காங்க. அதனால தப்பு சார். அதான் தப்பு. அடுத்த கேள்வி சரி, அதான் முதல்ல ஆன்சர் பார்த்தாச்சு. இருந்தாலும் ரெண்டாவது ஆப்ஷன் பார்ப்போம். If selling price of an article is 540 and loss is 40, what is its cost price? 500. 500 sir, correct. Correct sir. Correct sir. இல்லையே. Sir 40 rupees loss ஆனா 500 தான் sir. இல்லை இப்போ காஸ்ட் ப்ரைஸ் 500 ரூபாய். நீங்கள் வாங்கினது 500 ரூபாய், விற்றது 540 ரூபா. அப்போ லாஸா கெயினா? இந்த கேள்வியிலேயே கொஞ்சம் தப்பு இருக்குது. விச் அமங் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட்னு போட்டிருக்கோன்னு நினைக்கிறேன். அது இன்கரெக்ட்னு போட்டிருக்காங்க. கேள்வி தப்பு, கரெக்ட்னு போடணும். அப்போ கரெக்டுங்க போது ஒன்று இல்லை ரெண்டும் கிடையாது. ரெண்டில் அது கெயின் போட்டு தான் கரெக்ட். அடுத்தது செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் an article is 50 and loss is 10%, then its cost price is 60. Correct sir. எப்படி கரெக்ட் sir? அதோட காஸ்ட் பிரைஸ் 60 sir. Correct sir. 10% போயிருச்சுனா அது 50 தானே sir? 60 ல 10% போனா எவ்வளவு போச்சு சொல்லுங்க? 60 ல 60 ல 10% போனா எவ்வளவு போச்சு? காஸ்ட் பிரைஸ் 5 rupees sir. 60 ல காஸ்ட் பிரைஸ் தான் நீங்க போடணும். காஸ்ட் பிரைஸ்ல 6 sir. 6 தான் போச்சு. அப்ப 66 போனா 54 வந்திருக்கும். 54 போடல 50 கொடுத்துருக்காங்க. அதுவும் தப்பு. எது கரெக்டா தான் கேட்டிருக்காங்க. அதுவும் தப்பு. லாஸ்ட் தான் சார். லாஸ்ட் என்ன? 20% more than 30 is 30 ரூபாய் இருக்கு. அதுல 20% more என்றால் எவ்வளவு இருக்கும்? 36. அதான் ஆன்சர். அதான் இதுல அந்த கேள்வி தப்பு. which among the following statement is correct ன்னு கேட்டிருக்கோம். அது incorrect ன்னு அது தப்பு பண்ணிட்டாங்க. ஓகே சார் எப்படி சார் வரும் fourth sum? fourth sum புரியல சார். fourth sum புரியலையா? 30 மார்க் வாங்கியிருக்கீங்க. எப்போ? ப்ரீ மிட் டேர்ம் 30, அப்புறம் குவார்டர்லிக்கு முன்னாடி டெஸ்ட்ல 30 மார்க், அதுக்கு அடுத்த குவார்டர்ல 36 மார்க் வாங்கிட்டீங்க. அப்போ எவ்வளவு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ்? 36 மைனஸ் 30 டிவைடட் பை 30 இன்டூ 100 எவ்வளோ வருதுன்னு பாருங்க. எல்லாரும் போட்டு பாருங்க. 36 மைனஸ் 30 டிவைடட் பை 30 இன்டூ 100. அப்போ 36 மைனஸ் 30 6 பை 30 இன்டூ 100 200 sir. 200. 20 sir. 20. அதை கொடுத்துருக்கான். 20% கொடுத்துருக்கான் இல்லையா? ஓகே சார். ஸோ அது இதை நம்ம சொல்லியிருக்கோம். இது நம்ம கிளாஸ்ல இட்லி கதைன்னு ஒன்று சொல்லியிருக்கோம். ஞாபகம் இருக்காது? சொல்லிருக்கீங்க சார். அந்த இட்லி கதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லாருக்கும் இட்லி கதை ஞாபகம் இருக்கா? எஸ் சார். எல்லாரும் இரமா, நீங்க சௌந்தர்யா கொஞ்சம் அமைதியா இருக்கு. எல்லாரும் தெரியுதா? இல்ல சொல்லணுமா? சொல்லுங்க சார். ஓகே, அது ரொம்ப முக்கியம். இந்த பர்சன்டேஜ் இப்போ நம்ம சௌந்தர்யாவே எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். சௌந்தர்யா ஒரு 4 இட்லி சாப்பிடுவாங்க. நல்லா சாப்பிட்றப்ப 4 இட்லி சாப்பிடுவாங்க. ஒரு நாள் அவங்க அம்மா திட்டாங்க. ஏதோ தப்பு பண்ணிட்டாங்க, திட்டாங்க. தப்புன்னு அம்மா திட்டுவாங்க, திட்ட மாட்டாங்களா? திட்டாங்க. அடுத்த நாள் என்ன ஆச்சுன்னா வெறும் 3 இட்லி தான் சாப்பிட்டாங்க. 4 இட்லி சாப்பிட்ட குழந்தை இப்ப 3 இட்லி. அப்ப எவ்வளவு இட்லி கம்மியா இருக்குது? ஒரு இட்லி சார். ஒரு இட்லி எவ்வளவு பர்சன்டேஜ் கம்மியானது? எவ்வளவு பர்சன்ட் கம்மியா இருக்குது? 4 இன்டு 3 ஆயிடுச்சு. 25 சார். 25% கம்மி ஆயிடுச்சு. அப்புறம் அவர் 2வது நாள் அவங்க அப்பா பார்க்குறாரு, என்ன நம்ம குழந்தை வெறும் 3 இட்லி தான் சாப்பிட்ருக்கேன், நார்மலாக 4 இட்லி சாப்பிடுவேன். அவர் கொஞ்சி குழாவி கட்டி பிடிச்சி எல்லாம் அவன் கொஞ்சி எல்லாம் பண்ணிடுறாரு. அப்போ 3வது நாள் அந்த அதே சௌந்தர்யா மறுபடியும் 4 இட்லி சாப்பிடுது. ஏன்னா அப்பா எல்லாம் சமாதானம் ஆயிடுச்சு. அப்பா கொஞ்ச நாள் சமாதானம் ஆயிடுச்சு. முதல் நாள் 4, 2வது நாள் 3, 3வது நாள் மறுபடியும் 4. இப்போ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குது? 25 இன்க்ரீஸ் ஆயிருக்குது. 25%. 3 ல இருந்து 4 ஒரு இட்லி இன்க்ரீஸ் ஆயிருக்குது. எவ்வளவு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ்? 25% என்பது தவறான விடை. எது கரெக்டான? முதல்ல இதுக்கு 25% கரெக்ட். 2வது இதுக்கு
25% என்பது தவறான விடை. ஏன்னா உங்க பேஸ் வந்து 3ல இருந்து 4 போயிருக்குது. யார் இந்த மைக் ஆன் பண்ணி வச்சுக்க, ஆஃப் பண்ணி வைக்கிறீங்களா கண்ணா? மைக் ஆஃப் பண்ணி வைங்க. ரெண்டாவது இது 3ல இருந்து 4 போயிருக்கு, 1 அதிகமாக இருக்கு. 1 டிவைட் பை 3 இன்ட்டு 100 அவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ். 1 டிவைட் பை 3 இன்ட்டு 100 எவ்வளோ வருது? 50 சார். 1 டிவைட் பை 33% இன்க்ரீஸ். முதல் கேஸில் 4லேருந்து 3 ஆச்சு. அப்போ கம்மியானது 1 டிவைடட் பை 4 போடணும். எது முதல் ஃபிகர் அது போடணும். 1 பை 4 இன்ட்டு 100 25% கரெக்ட். அது ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ரெண்டாவதுல 3 மைனஸ் 3லேருந்து 4 ஆகிருக்குது, அதிகமாக இருக்குது. அப்போ 1 மேலே 1 கீழே 3, நியூமரேட்டரில் 1 டினாமினேட்டரில் 3 இன்ட்டு 100 33%. இதை நீங்கள் புரிஞ்சுட்டிங்கன்னா இந்த பர்சன்டேஜஸ் வரும்போது உங்களுக்கு தகராறு வராது. புரியுதா? எஸ் சார். அதே மாதிரி இன்னொரு கேள்வி, பர்சன்டேஜ்லேயே இன்னும் சில கேள்விகள் இருக்குது பாருங்கள், நான் கேட்குறேன். காஸ்ட் ப்ரைஸ் செல்லிங் ப்ரைஸ் என்றோம். செல்லிங் ப்ரைஸ் வந்து காஸ்ட் ப்ரைஸை விட அதிகமாக இருந்தால் ப்ராஃபிட் வருமா இல்லை லாஸ் வருமா? ப்ராஃபிட் சார். ப்ராஃபிட். அதே மாதிரி காஸ்ட் ப்ரைஸ் வந்து செல்லிங் ப்ரைஸ் விட அதிகமாக இருந்தால் என்ன வரும்? அதுக்கு பேர் லாஸ் சார். லாஸ். அப்புறம் பர்சன்டேஜ். இப்போ யாரோ ஒருத்தர் போறீங்க, ஒரு அண்ணாச்சி கடைக்கு போறீங்க. அண்ணாச்சி உங்கள் கடையில் என்ன பர்சன்டேஜ் ப்ராஃபிட் வருதுன்னு கேட்குறீங்க. அவர் 10% அப்படிங்கிறார். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு அண்ணாச்சி கடைக்கு போய் அண்ணாச்சி கடை போய் profit by CP சார், அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. profit by CP into 100%. ஆமா, profit by CP into 100%. profit divided by CP என்ன? cost price into 100. அவர் 10,000 ரூபாய் காஸ்ட் பிரைஸ் போட்டு ஒரு வியாபாரம் பண்றாருன்னா அவர் வந்து அப்போ ப்ராஃபிட் ஒரு 1000 ரூபா வருதுன்னா 1000 டிவைட் பை 10,000 இன்ட்டு 100 அது எவ்வளோ வருதோ அவ்வளோ. இப்போ செல்லிங் ப்ரைஸே வராது. இந்த ப்ராஃபிட்டை கணக்கு போடும்போது, பர்சன்டேஜ் ப்ராஃபிட் கணக்கு போடும்போது, அது பர்சன்டேஜ் லாஸ் கணக்கு போடும்போது செல்லிங் ப்ரைஸ் எடுத்துக்கக்கூடாது. அது எப்பவுமே காஸ்ட் ப்ரைஸில் தான் எடுத்துக்கணும். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ வந்து ஒரு அண்ணாச்சி கடை இருக்கார், ஒரு 10,000 ரூபா பிஸ்னஸ் பண்ணுறாரு ஒரு நாளைக்கு. அவர் அடுத்த ஒரு மாதம் கழித்து ஒரு நாள் வந்து 11,000 ரூபா ஆகிடுது, பிஸ்னஸ் ஆகுது. ஏன்னா அவர் நல்லா வளர்ந்துட்டார். அடுத்த வருஷம் வச்சுக்கலாம், அடுத்த வருஷம். அப்போ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு? 10,000லேருந்து 11,000 எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு? 1000 ரூபாய் இன்க்ரீஸ் ஆயிருக்குதா? 1000 rupees sir. பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் எவ்வளோ? பர்சன்டேஜ் 10% சார். 10%. 11,000 மைனஸ் 10,000 டிவைட் பை 10,000 இன்ட்டு 100. இப்போ 11,000 மைனஸ் 10,000 மேலே இருக்குது, அது வந்து 1000 டிவைட் பை 10,000 இன்ட்டு 100 வந்து 10% ஆயிடுது. இப்போ உங்களுக்கு அம்பானி தெரியுமா? அவர் வந்து 1,00,000 கோடி அவர் பிஸ்னஸ் பண்ணுறாரு. அடுத்த வருஷம் 10% அதிகமாக பண்ணணும்னா எவ்வளோ கோடி பண்ணியிருக்கணும்? 1,00,000 கோடி பண்ணியிருக்காரு. இப்போ அடுத்த வருஷம் அவர் 10% அவர் வளர்ந்துட்டாருன்னு சொல்லணும்னா அவர் அடுத்த வருஷம் எவ்வளோ பிஸ்னஸ் பண்ணியிருக்கணும்? 1,00,000 கோடி பண்ணவர் அடுத்த வருஷம் 1,10,000 கோடி பண்ணாதான் அவர் 10% வளர்ந்துருக்காருன்னு சொல்லுவோம். புரியுதா? அப்ப அம்பானி வந்து 10,000 கோடி வளர்ந்தாதான் 10% வளர்ந்துருக்காருன்னு சொல்லுவோம். ஆனா நம்ம அண்ணாச்சி கடைக்காரர் வெறும் 1000 ரூபாய் வளர்ந்தாவே 10% வளர்ந்துட்டாருன்னு சொல்லுவோம். அப்ப யாராவது வந்து பர்சன்டேஜ்ல பேசினா நீங்க அப்படியே எடுத்துக்கூடாது. நாங்க பர்சன்டேஜ்ல இவ்வளவு வளர்ந்துட்டோம்னா தெரியாது. என்ன பேஸ் ஃபிகர் என்ன? 1,00,000 கோடி வளர்ந்த இருக்கிறவன் 10% அதிகமாக வளர்ந்துட்டான்னா 10,000 கோடி அவன் பண்ணணும். 10,000 கோடி பண்ணாதான் அது 10% வளர்ச்சின்னு அர்த்தம். ஆனால் வெறும் 10,000 பண்ணுறவனுக்கு 1000 ரூபாய் எச்சானாவே அது ஒரு 10% ஆயிரும். புரியுதா புரியலையா? இப்படி வச்சுக்கலாம். ஒரு குழந்தை வந்து 80 மார்க் வாங்கிட்டு இருக்குது ஆச்சா, இன்னொரு குழந்தை வெறும் 40 மார்க் வாங்கிட்டு இருக்கு. அப்புறம் அந்த 40 மார்க் வாங்கின குழந்தை 10% எச்சு வாங்கிடுச்சு அடுத்த டெஸ்ட்டில். அப்போ எவ்வளோ வாங்கியிருக்கோம்? 50. அப்படி 40 மார்க் வாங்கின குழந்தை 10% எச்சு வாங்கின எப்படி 50 ஆகும்? 44 ஆகும். ஃபேண்டாஸ்டிக். ஆனால் 80 மார்க் வாங்குற குழந்தை 10% எச்சு வாங்கணும்னா எவ்வளோ வாங்கணும்? 8 மார்க் எச்சு வாங்கினாதான் அது 10% அதிகமா 10% சொல்லுவோம். ஆனா இந்த குழந்தை 4 மார்க் அதிகம் வாங்கினாவே அது 10% எச்சு ஆயிடுச்சுன்னு சொல்லுவோம். புரியுதா புரியலையா?
புரியுது சார். அப்போ 40 மார்க் வாங்கின குழந்தை 10% வளர்ந்துருக்குது அப்படின்னா 4 மார்க் எச்சா வாங்கினாவே ஓ நல்லா படிச்சிருக்குதுன்னு சொல்லலாம். ஆனால் 80 மார்க் வாங்கின குழந்தை 8 மார்க் எச்சு வாங்கினா தான் அது 10% அதிகமான மார்க் வாங்கணும் சொல்ல முடியும். ஸோ இந்த ஒரு டிஃப்ரென்ஸையோ இதை நல்லா புரிஞ்சுட்டீங்கன்னா தான் பர்சன்டேஜில் ப்ராப்ளம். யாரு ஆன் பண்ணி யாருப்பா இது? கோகுல் சிவா ஆஃப் பண்ண மாட்டீங்களா? கோகுல் சிவா ஏன் ஆன் பண்றீங்க? பேசின உடனே ஆஃப் பண்றீங்க சார். புரியலைங்க சார். நீங்க எப்படி ஆன் பண்ணி வச்சு எப்படி புரியும்? நீ ஆன் பண்ணி வச்சு எப்படி புரியும் உனக்கு? நீங்க ஆஃப் பண்ணி வைக்கணும். நான் பேசும்போது கவனிக்கணும். நீங்கள் பாட்டுக்கு அதை ஆன் பண்ணி வச்சா உங்கள் வீட்டில் இருக்கிற சத்தமெல்லாம் வருது. நான் சொல்லிகிட்டே இருக்கிற நிறைய தடவை உங்கள் வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்து நீங்கள் படிக்கணும்னு சொல்லியிருக்கேன். இந்த வீட்டில் சத்தம் போடுற இடத்துல இருக்கக்கூடாது. உங்கள் அப்பா அம்மாவை சொல்லி வைங்க, நான் படிக்கும்போது நீங்கள் சத்தம் போடக்கூடாதுன்னு சொல்லி வைங்க, டிவி போடக்கூடாதுன்னு சொல்லி வைங்க. மிரட்டுங்க, தப்பு கிடையாது. உங்கள் அப்பா அம்மாவை மிரட்டுங்க, தப்பே கிடையாது. ஏன்னா நீங்கள் படிக்கிறதுக்காக தான் மிரட்டுறீங்க. நீங்கள் அவங்க அமைதியான இருக்கிற இடத்துல உட்காருங்க. இல்லை எங்கள் வீட்டில் ஒரு ரூம் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் அவங்கள நீங்கள் சத்தம் போடாதீங்க தாயே, ஒரு 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 மணி நேரம் சத்தம் போடாதீங்கன்னு சொல்லுங்கள், தப்பு கிடையாது. அப்போ தான் நீங்கள் படிக்க முடியும். ஓகே, இப்போ புரியலங்கிறதுக்கு வெரி குட். இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள், உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன். இப்போ ஒரு ஒரு கால்குலேஷன் விண்டோ தெரியுதா சார்? தெரியுது. ஒரு குழந்தை 80 மார்க் வாங்கியிருக்குது. 80 மார்க் வாங்கியிருக்குது. இன்னொரு குழந்தை 40 மார்க் வாங்கியிருக்கு. அப்போ இந்த குழந்தை ஒரு 44 மார்க் வாங்குது அடுத்த டெஸ்ட்டில். அப்போது இது 10% அதிகமாக இருக்குது. எப்படின்னா எப்படி அதிகமாக 44 மைனஸ் 40 இது நியூமரேட்டரில் டிவைடட் பை 40. ஒரிஜினல் மார்க் வந்து 40 டிவைடட் பை 40. அப்புறம் இது என்டையர் இதுக்கு நீங்கள் இங்கே இன்ட்டு 100 போட்டால் எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். 4/40 10% வருதா? 10% வருது. ஆனால் அதே 80 மார்க் வாங்கின குழந்தை வெறும் 84 மார்க் வாங்கியிருக்குன்னு வச்சுக்கலாம். அப்போது அதை எவ்வளோ பர்சன்டேஜ் வாங்கியிருக்கோன்னா அதிகமாக வாங்கியிருக்கோம். என்னப்பா கொஞ்சம் அமைதியாக இருங்க, நான் பேசும்போது அமைதியாக இருங்க. நீங்கள் ஐன்ஸ்டீன் லெவலில் திங்க் பண்ணாதீங்க, கொஞ்சம் அமைதியாக இருந்து கேட்டுட்டு அப்புறம் திங்க். 84 மைனஸ் 80 இன்ட்டு 100 டிவைடட் பை 80 போடணும். இப்போ எவ்வளோ வருது பாருங்கள், அது எவ்வளோ வருது பாருங்கள். 5% சார். 5% தான் வருது. என்ன சார் இது? இந்த பையன் 4 மார்க் எச்சா வாங்கினா அவன் 10%ங்கிறீங்க, அந்த பையன் 4 மார்க் எச்சா வாங்கினா 5%ங்கிறீங்க. இது என்ன, இது நியாயமா அப்படின்னு கேட்க தோணுதா? இது அப்படி இல்லை. பர்சன்டேஜை நீங்கள் புரிஞ்சுக்கணும்னா இதை கரெக்டாக புரிஞ்சுக்கணும். இது ரொம்ப புரிஞ்சுட்டா பர்சன்டேஜ் வைஸ் நம்ம பேசும்போது நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கணும். ஓகே, ஒரு பர்சன்டேஜ் வைஸ் நீங்கள் பேப்பர்லாம் படிப்பீங்க, இவ்வளோ பர்சன்டேஜ் அதிகமாகி விட்டது என்ன ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, இல்லை இவ்வளோ பர்சன்டேஜ் குறைஞ்சிருச்சுன்னு சொல்லுவாங்க. இந்த பர்சன்டேஜ் வைஸ் நம்ம ஒன்றும் கண்டுபிடிக்க முடியாது. அது பேஸ் ஃபிகர் என்னன்னு தெரியும். இப்போ இப்படி பாருங்கள், இப்போ இப்படி பார்த்துக்கலாம். இப்போ கோகுல்னு வச்சுக்கலாம். கோகுலோடைய வீட்டு வருமானம் ஒரு மாதத்துக்கு 20,000 ரூபான்னு வச்சுக்கலாம், ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், 20,000 ரூபா. அப்புறம் ஒரு வருஷம் கழித்து அவங்க வீட்டு வருமானம் 22,000 ரூபா வந்துருச்சு. அப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு பாருங்கள். 10% சார். 10%. ஆமாம், அது நம்ம போட வேண்டாம், 10% தெரியும். கோகுலோட பக்கத்து வீட்டுக்கார் வெறும் 5,000 ரூபா தான் சம்பாதிக்கிறார். அவங்க வீடு அவ்வளோதான் சம்பாதிக்குது. அவர் ஒரு 2,000 ரூபா எக்ஸ்ட்ரா சம்பாதிக்கிறார். அவரை மாதிரி 20லேருந்து 22 ஆச்சு இல்லையா, அதே மாதிரி 5,000லேருந்து 7,000 சம்பாதிக்கிறார் எக்ஸ்ட்ரா. அப்போது இவர் எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னா 7,000 சாரி, இங்கே 7,000 போடணும். 7,000 எச்சா இருக்குது. அப்போ 2,000 எச்சு. 2,000 டிவைடட் பை 5,000 இன்ட்டு 100. அப்போ மேலே 100 அப்படி போடலாம். இப்போ எவ்வளோ வருது பாருங்கள். இவர் எவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சிருக்காரு? 40%. 40%. இப்போ உங்களுக்கு ரொம்ப என்னடா அவர் 2,000 ரூபா அவர் எச்சு வாங்கியிருக்காருன்னா 10% சொல்கிறோம், இவர் 2,000 ரூபாய் எச்சு வாங்கியிருக்காரு ஆனால் 40% இவர் வளர்ந்துருக்காருன்னு சொல்கிறோம். ஏன்னா பேஸ் ஃபிகர் கம்மி 5,000. அதனால் அந்த பேஸ் ஃபிகர் வச்சு தான் நம்ம சில விஷயங்கள்லாம் கண்டுபிடிக்க வேண்டும்.
புரியுதா? இது நீங்கள் ரொம்ப புரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக பர்சனலில் கேள்விகள் வரும், உங்களுக்கு இந்த கன்ஃபியூஷன் வரும், தப்பாக போட்டு வருவீங்க. இப்போவே சொல்கிறேன், தப்பாக போட்டு வரீங்க. ஆனால் காலர் தூக்கிட்டு வெளியே வரும்போது நான் ரைட்டாக தான் போட்டேன் நினச்சிட்டு வருவீங்க, ஆனால் தப்பாயிடும். இதை நல்லா புரிந்து கொள்ளுங்கள். நல்லாவே புரிஞ்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் எப்படி ஒரு 2-3 கேள்வி வரும் பர்சன்டேஜ் ரிலேட்டடாக. இன்னும் ஒரே ஒரு லாஸ்ட் கேள்வி பார்த்துட்டு நம்ம இன்னைக்கு க்ளோஸ் பண்ணிக்கலாம். வாட் இஸ் த லாஸ்ட் கேள்வி? ஓகே, இதுதான். இந்த ஐஸ்லாஸ்லஸ் ட்ரெபீசியம் PQR ட்ரெபீசியம் நடத்திருக்காங்களா உங்களுக்கு? சரி வேண்டாம் விடுங்க. இல்லை வேண்டாம் விடுங்க, அது பரவாயில்ல, அது யூஸ்வலாக வராது ஆக்சுவலாக. அடுத்த 109 பாருங்கள். விச் ஆஃப் த ஃபாலோயிங் மெஷர்ஸ் ரெப்ரசன்ட் சைட்ஸ் ஆஃப் a ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்? எந்த ஒரு இந்த நம்பர்ஸ் வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக அமையும்? ஆப்ஷன் 3 சார். ஆமாம், ஆப்ஷன் 3. ஏன்னா 3 4 5க்கு 3 ஸ்கொயர் வந்து 9, 4 ஸ்கொயர் வந்து 16, 9 16 கூட்டினா 25, 25 இஸ் நத்திங் பட் 5 ஸ்கொயர். ஆனால் முதல் பாருங்கள் 2 3 4, 2 ஸ்கொயர் 4, 3 ஸ்கொயர் 9, 9 + 4 13. ஆனால் அப்போ 4 ஸ்கொயர் 16, 13 16 ஈக்குவல் ஆகலை, அதனால் அது அவுட்டு. அதே மாதிரி அடுத்து பாருங்கள் 4 ஸ்கொயர் வந்து 16, 5 ஸ்கொயர் 25, 25 + 16 41. ஆனால் 6 ஸ்கொயர் ஒன்லி 36 தான், அது அவுட்டு. 4வது ஆப்ஷன் பாருங்கள் 5 ஸ்கொயர் 25, 6 ஸ்கொயர் 31, 25 + 30 6 ஸ்கொயர் 36, 25 + 36 51. ஆனால் 7 ஸ்கொயர் வந்து 49 தான், அதனால் அதெல்லாம் அவுட்டு. அந்த 3வது தான் 3 ஸ்கொயர் 9, 4 ஸ்கொயர் 16, 2 கூட்டினா 25, அது ஈக்குவல் டு 5 ஸ்கொயர். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் பித்தாகரஸ் தியரத்தில் அந்த 90 டிகிரிக்கு ஆப்போசிட் உள்ள அந்த சைடுக்கு பேர் ஹைப்போட்டென்யூஸ் என்று பெயர் இங்கிலீஷில். ஹைப்போடெனஸ் சார். ஹைப்போடெனஸ். ஹைப்போட்டென்யூஸ்னு பேர். அந்த 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 சைடோட ஸ்கொயர் ஈக்குவல் டு சம் ஆஃப் த ஸ்கொயர் ஆஃப் த அதர் 2 சைட்ஸ். மற்ற 2 சைடோட ஸ்கொயரை பண்ணி அதை கூட்டினா அந்த ஹைப்போட்டென்யூஸ் ஸ்கொயருக்கு வரும். இதுக்கு பேர் பித்தாகரஸ் தியரம் என்று பெயர். இதுவுமே நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இதில் கண்டிப்பாக கேள்வி வரும். இதில் தப்பாக